வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். சொல்லுங்க, உமக்கொப்பானவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். ஓம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். ஓம் நாமம் அதிசயம். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. பாக்கியமான சேவையிலே பாதம் பணிந்தே செய்திடுவேன். பாக்கியமான சேவையிலே செய்திடுவேன். ஆயுள் முடியும் வரை, கிறிஸ்து வருகை வரை, அன்பின் மனத்தாழ்மை உண்மையும் காத்து Hallelujah. Praise the ஆண்டவரை Lord. அழைப்பேன். அழைத்தீரே இயேசுவே, அன்போடு என்னை அழைத்தீரே. ஆண்டவர் சேவையிலே மதிப்பேனே, ஆயத்தமானே தேவே. என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே. என் துயர துதியோ இதையா என்
என்று கேட்பாரோ காரியமாக யாரை நான் அழைப்பேன் எத்தீரே வந்தேனோ அழைத்தீரே இயேசுவே அன்போடே என்னை அழைத்தீரே ஆண்டவர் சேவையிலே அறிவேனே ஆயத்தமானே தேவே ஆண்டவர் சேவையிலே அறிவேனே ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உலகத்தில் இருக்க ஜனங்களுக்காக மரித்தேன், சிலுவையில் அறையப்பட்டேன். I was crucified at the cross for the people of this world to be saved. உலகத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நான் ஜீவனை கொடுத்தேன். Who shall go for me? எனக்காக யார் செல்வார்? Who shall go and speak in my behalf? என் சார்பிலே எனக்காக யார் பேசுவார்? Who shall speak to these people about me? இந்த ஜனங்களிடத்திலே எனக்காக யார் போய் Who shall பேசுவார்? pray for these people? யார் இந்த ஜனங்களுக்காக When ஜெபிப்பாங்க? these people cry to me, who is there to pray for me? இந்த For ஜனங்கள் these people, இந்த ஜனங்கள் என்னை நோக்கி அழும்போது யார் இந்த ஜனங்களுக்காக Who shall என்னிடத்திலே call வேண்டுவதற்கு upon the Lord? இருக்கிறார்கள்? who shall call upon the Lord for these people's deliverance? இந்த ஜனங்களுடைய விடுதலைக்காக யார் என்கிட்ட I delivered ஜெபிப்பார்கள்? you. நான் உன்னை விடுதலை I delivered செய்தேன். you. நான் உன்னை விடுதலை செய்தேன். I have delivered you from many kinds of problems. நிறைய விதமான பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை விடுதலை I have செய்திருக்கிறேன். delivered you from sickness. உன்னை வியாதியிலிருந்து விடுதலை And செய்திருக்கிறேன். I have delivered you from evil. தீங்கான காரியங்களிலிருந்து உன்னை விடுதலையாக்கி And இருக்கிறேன். I have been protecting you for so many days. எவ்வளவோ நாட்கள் உன்னை நான் பாதுகாத்து And today இருந்திருக்கிறேன். there are so many people calling unto me, இந்நாளிலே நிறைய ஜனங்கள் என்னை நோக்கி அழுது கொண்டு calling ஜெபித்துக் unto the name of the கொண்டிருக்கிறார்கள். Lord. ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டு When shall கொண்டிருக்கிறார்கள். we get deliverance? எப்பொழுது எங்களுக்கு விடுதலை And கிடைக்குமோ they do not என்று know the way. அவங்களுக்கு வழி அறியாமல் The word of God இருக்கிறார்கள். says, I am the way, the truth and the life. அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Whoever believeth on me shall have eternal life. என்னில் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் I am the கொள்வார்கள். way, the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் And if you இருக்கிறேன். want to go to the Father, you can go only through me. பிதாவினிடத்துல நீங்க போக வேண்டும் என்றால் என் மூலமாக தான் நீங்க So போக there are so வேண்டும். many people crying. எத்தனையோ ஜனங்கள் அழுது Who is there to கொண்டிருக்கிறாங்க. pray for these people? இந்த ஜனங்களுக்காக Who ஜெபிக்கிறதுக்கு is யார் there to இருக்கா? go for the deliverance of these people? இந்த ஜனங்களுடைய விடுதலைக்காக I போவதற்கு want யார் to use இருக்கா? some bodies of people, of the holy people of God. ஆண்டவருடைய பரிசுத்தவான்களை பயன்படுத்த வேண்டும் என்று நான் The நினைக்கிறேன். Lord is calling from heavens. ஆண்டவராகிய தேவன் பரலோகத்திலிருந்து The people கூப்பிட்டு are calling to the கொண்டிருக்கிறார். heavens. ஜனங்கள் வானத்தை நோக்கி மன்றாடி And அழுது the Lord is calling கொண்டிருக்கிறார்கள். from the heavens to the people who are chosen. ஆண்டவர் வானத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். And he யார் says, இந்த "You are ஜனங்களுக்காக chosen." ஜெபிப்பார்கள் என்று You are chosen. அவர் சொல்லுகிறார், நீ தெரிந்து I have chosen கொள்ளப்பட்டவன். you for my own purpose. என்னுடைய சித்தத்திற்காக நான் உன்னை தெரிந்து Don't கொண்டிருக்கிறேன். walk according to the way of the world. இந்த உலகத்தின் வழியிலே நீ நடக்காமல், The world shall walk in their own way. இந்த உலகமோ அதனுடைய பாதையில் அது நடந்து And the செல்லும். whole world will say to you, walk like us. இந்த உலகம் முழுவதும் உன்னை பார்த்து சொல்லும், என்ன போல நீயும் நட என்று. But the Lord's cry is in your heart. ஆனால் ஆண்டவருடைய துயரமோ உன்னுடைய இருதயத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. Oh, his burden is kept inside your heart. அவருடைய துயரமும் பாரமும் உன் இருதயத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. Because, oh my dear son, my dear daughter, you're called and you're chosen. ஏன் இப்படியாக என்றால், என்னுடைய அன்பான மகனே மகளே, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவள். என் ஜனம் பாவத்தில் மாழ்கிறதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்க்கே, என் துயர தொனியோ இதை யாரென்று கேட்டாரோ, என் காரியமாக
coming inside your heart. அவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வந்து Oh, கொண்டிருக்கிறது. heavily burdened people of the world, இந்த உலகத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டிருக்கிற come ஜனங்கள், unto me and I shall give you rest. நீங்க என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் People in தருவேன். this world do not have rest. இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. They take wine to have rest. அந்த இளைப்பாறுதலை அடைவதற்கு போதை பழக்கத்துக்குள்ள சில பேர் போகிறார்கள். They take the worldly pleasures to have rest. இளைப்பாறுதல் அடையும்படிக்கு உலகத்தின் காரியங்களை அவர்கள் And they நாடிக்கொண்டிருக்கிறார்கள். think they have peace when they sleep. அவங்க உறங்கும் போது அவங்களுக்கு சமாதானம் இருக்கிறது என்று அவங்களுக்கு And அவர்கள் after they நினைத்து get up, கொண்டிருக்கிறார்கள். when they wake up in the morning or whenever it is, and the same problem comes in the mind. ஆனா அவங்க மறுபடியும் எந்திரிக்கும் போது அதே பிரச்சனை அவர்களுக்குள்ளே மறுபடியும் The வருகிறது. peace of the Lord should தேவனுடைய be upon சமாதானம் your head. உங்களுடைய தலையின் மேல இருக்க The வேண்டும். Lord has given us His peace. தேவன் அவருடைய சமாதானத்தை The Lord கொடுத்திருக்கிறார். has given His blessings, His healing upon us. ஆண்டவர் அவருடைய சுகத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் உங்க மேல வைத்திருக்கிறார். He suffered in the cross just to save you and to deliver you from every kind of bondage. அவர் சிலுவையில இவ்வளோ பாடுகள் பட்டது எதற்காக என்றால் உங்களையும் என்னையும் எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து வெளியே கொண்டு To வரும்படி, deliver you. உங்களை விடுதலை செய்யும்படி, To deliver you. உங்களை விடுதலை The செய்யும்படி Lord is calling to you. தேவன் நாளிலே உங்களை My dear அழைக்கிறார். people of God. என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, And the Lord saying, I love you. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை Oh, நேசிக்கிறேன். hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Today people are celebrating many days. இந்த உலகத்திலே இந்த காலங்களிலே ஜனங்கள் நிறைய தினங்களை கொண்டாடி And they do கொண்டிருக்கிறார்கள். not know what is that day. ஆனா உண்மையா அந்த நாள் என்ன நாள் என்று They தெரியாம say கொண்டாடி Valentine கொண்டிருக்கிறாங்க. Day means love day. காதலர்கள் தினம் என்றால் காதலர்களுடைய நாள் என்று பேசிக் You know who is this கொண்டிருக்கிறார்கள். Valentine? Do you know who is this Valentine? இந்த வேலண்டைன் என்றால் யார் என்று He தெரியுமா? lived in nearly 2017 that century. இந்த 2070 நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒருவர் இவர். He died for the sake of Christ. அவர் கிறிஸ்துவுக்காக மரித்த ஒருவர். And his name is Valentine. அவருடைய பெயர் தான் வேலண்டைன். So he died for Christ, the love he had for Christ. அவர் கிறிஸ்துவுக்காக மரித்தார். ஏனென்றால் கிறிஸ்துவின் மேல் அவர் வைத்த அன்பிற்காக அவர் மரித்தார். And these people, they call it love day. இந்த ஜனங்கள் அதை காதலர்கள் தினம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். It's a love with the father and the son and the daughter. அது என்ன காதல் என்றால் பிதாவாகிய தேவனுடனும் அவருடைய குமாரனுடன் அவர் நம்ம மேல வைத்திருக்கிற காதல் தான், அதுதான் அந்த And அன்பு. these people, they change everything. இந்த ஜனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி விட்டார்கள். What is Valentine Day? காதலர்கள் தினம் என்றால் John என்ன? 3:16. யோவான் 3:16. What does it say? அது என்ன சொல்லுகிறது அந்த வார்த்தை? What does it say? வார்த்தை என்ன For God சொல்லுகிறது? so loved the world. தேவன் இவ்வளவாக உலகத்திலே அன்பு For God கூர்ந்தபடினாலே, so loved the world. தேவன் இவ்வளவு தேவன் அதிகமாக தம்முடைய ஒரே பிறந்த குமாரனை விசுவாசிக்க எவனும் கெட்டு போகாமல் நித்திய அடையபடிக்கு இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். For God so loved the world that he gave his only begotten son, for whosoever believeth on him shall not perish but shall have everlasting life. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. That is the Valentine Day every day with Christ in us. இதுதான் தினமும் நாம் கொண்டாட வேண்டிய நாள், கிறிஸ்துவுடன் நாம் கொண்டாட வேண்டிய And நாளாக these people, இருக்கிறது. they go wine, they have wine, they enjoy this day and say this is the lovers day. இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க அந்த நாளிலே வைன்லாம் No குடிச்சிட்டு man அது அவங்களுடைய or no நாள் என்று women, கொண்டாடி No கொண்டிருக்கிறார்கள். man or no women can love you like Jesus Christ of Nazareth. நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்துவை போல எந்த ஒரு மனுஷனா இருக்கட்டும், எந்த ஒரு மனுஷியா இருக்கட்டும் உங்க மேல அன்பு So வைக்க for every முடியாது. Valentine Day, I used to tell all the church people, you are my Valentine. நான் ஒவ்வொரு காதலர்கள் தினம் அன்றைக்கும் சபை ஜனங்களிடத்துல நான் சொல்லுவேன், நீங்கள் தான் என்னுடைய வேலண்டைன் And my என்று. dad is the Valentine for you. என்னுடைய Hallelujah. பிதா தான் உங்களுடைய வேலண்டைனா Hallelujah. இருக்கிறார். ஹல்லேலூயா, Praise the Lord. ஹல்லேலூயா. Enjoy the Lord. ஆண்டவரை நாம் கொண்டாட வேண்டும். Hallelujah. The joy of the Lord is my strength. The joy of the Lord is my strength. The joy of the Lord is my strength. Is the joy of the Lord is my strength. He gave me living water and I thirst no more.
He gave me living water, and I thirst no more. He gave me living water, and I thirst no more. The joy of the Lord is my strength. The joy of the Lord is my strength. Yes, the joy of the Lord is my strength. Yes, the joy of the Lord is my strength. Yes, the joy of the Lord is my strength. ஜீவன் தண்ணீரை அவர் எனக்கு தந்தார். ஜீவன் தண்ணீரை அவர் எனக்கு தந்தார். ஜீவன் தண்ணீரை அவர் எனக்கு தந்தார். கர்த்தரின் மகிழ்ச்சி என்பது. சொல்லுங்க. கர்த்தருடைய மகிழ்ச்சி என்னுடைய பலன். Come on, say like this. கர்த்தருடைய மகிழ்ச்சி என்னுடைய பலன். கர்த்தரின் மகிழ்ச்சி என்னுடைய பலன். கர்த்தர் மகிழ்ச்சி என்னுடைய பலன். He gave me living water, and I thirst no more. He gave me living water, and I thirst no more. He gave me living water, and I thirst no more. The joy of the Lord is my strength. உங்க மகிழ்ச்சி தானே என்னுடைய பலன். உங்க மகிழ்ச்சி தானே என்னுடைய பலன். உங்க மகிழ்ச்சி தானே என்னுடைய பலன். the joy of the Lord is my strength. You're my God and God. I will worship your holy name for the great things what you have done. I will praise your name always. I will praise your name always for the great things what you have done. Come on, sing in the Tamil. ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும். ஆண்டவா ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பாவிகற்கு உமதன்பை என்னடையால் காண செய்யும். கல்வாரியாவியால் உள்ளத்தை பொருள் வல்ல அபிஷேகியும். கல்வாரியாவியால் உள்ளத்தை பொருள் வல்ல அபிஷேகியும். Speak, Lord, speak, Lord. Lord, your servant shall answer. For you have done great things in my life. I praise your name always. Come on. பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். Hallelujah. How many of you can say the Lord shall extend your territory? நீங்கள் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குவார் என்று? Today the Lord spoke with me today early morning. இன்றைய நாளிலே அதிகாலையிலே தேவன் இந்த வார்த்தையை வைத்து If என்னிடத்தில் I say that, பேசினார். you will ask me, how did the Lord speak to you? நான் உங்ககிட்ட இப்படி சொல்லும்போது நீங்க என்கிட்ட கேட்கலாம், ஆண்டவர் எப்படி உங்ககிட்ட இத சொன்னார், Did he எப்படி speak in பேசினார் your என்று. ear? அவர் உங்க காதுகளிலே வந்து சொன்னாரா Where என்று? did you? How did he speak to you? How did he speak to you? அவர் எப்படி இந்த வார்த்தையை உங்ககிட்ட பேசினார் என்று நீங்க என்கிட்ட கேட்கலாம். He speaks inside the heart. அவர் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே பேசுகிற Oh, my தேவன். son. என்னுடைய மகனே, Today is a day
where you can claim this blessing. இந்த நாள் எந்த நாள் என்றால் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்த 1 வார்த்தையை Chronicles எடுத்துக்கொள்ளுகிற நாளாக இருக்கிறது. 1 Chronicles 4 and verse 10 it says. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கினை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தலும். கர்த்தர் யாபேசின் ஜெபத்தை கேட்டார். And Jabez called on the God of Israel, who is called Elohim. Hallelujah. Hallelujah. Yesterday the Lord somehow was talking to me. நேற்றைய தினத்துல தேவன் என்னோடத்துல பேசிக் What's கொண்டிருந்தார். Elohim? எல்லோஹிம் என்றால் என்ன? What is Elohim? எல்லோஹிம் The என்றால் meaning of என்ன? Elohim is the God of Israel. எல்லோஹிம் என்றால் இஸ்ரவேலின் தேவன் என்ற அர்த்தம். Yesterday the Lord came and spoke in my heart, I'm Elohim. தேவன் நேற்றைய தினத்துல என் இருதயத்துல வந்து பேசினார், நானே எல்லோஹிம் என்று. What's the meaning of Elohim? எல்லோஹிம் என்றால் என்ன? God of Israel. இஸ்ரவேலின் தேவன். And today morning the Lord comes and speaks. Take 1 Chronicles chapter 4 and verse 10. இந்நாளிலே அதிகாலையில தேவன் என்கிட்ட வந்து சொன்னார், 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடு என்று. And Jabez called on the Lord, on the God of Israel. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய And கர்த்தரை Jabez நோக்கி called கூப்பிட்டார். Elohim. எல்லோஹிம் என்று அவர் Oh, கூப்பிடும்போது Jabez called Elohim. யாபேஸ் எல்லோஹிம் என்று அழைத்தார். தேவன் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை. What is இஸ்ரவேலின் தேவன்? The God of Israel. His name is Elohim. Can everyone say Elohim? Elohim With full என்று voice. Come on. 1, 2, 3. எல்லோஹிம் Come on. 1, 2, 3. எல்லோஹிம். More louder. Come on. இன்னும் அதிகமான சத்தத்தோட. எல்லோஹிம். It's lesser than what you shouted before. Now 1, 2, 3. Elohim. Man. What's Elohim? எல்லோஹிம் God of என்றால் Israel. இஸ்ரவேலின் தேவன். God of Israel. இஸ்ரவேலின் தேவன். Oh, God of Israel is coming to you and saying, I'm Elohim. இஸ்ரவேலின் தேவன் உங்க பக்கத்திலே வந்து சொல்லுகிறார், நானே எல்லோஹிம் என்று. Saying, oh, that thou wouldest bless me indeed. Jabez called into the Lord and said, இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். என் எல்லையை Thou wouldest பெரிதாக்கும். bless me indeed and enlarge my coast. ஆண்டவராகிய தேவனே என் எல்லையை பெரிதாக்கும். Thou would indeed bless me indeed and enlarge my coast. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். And that thine hand might be with me. உமது கரம் என்னோடு இருந்து. That thine hand shall be with me. உமது கரம் என்னோடு இருந்து. Thy hand shall be upon me. உம்முடைய கரம் என் மேல இருந்து. And thou wouldest keep me from evil. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு Oh, என்னை விலக்கி hallelujah. அதற்கு என்னை விலக்கி Jabez, a பாதுகாத்துக் man of God, he knows everything about the Lord. யாபேஸ் தேவனுடைய மனிதன், தேவனை பற்றிய எல்லாவற்றையும் அறிந்த He ஒருவர். knew how to pray, how to call it the Lord. ஆண்டவரை எப்படி கூப்பிடணும், எப்படி அழைக்கணும் You know என்று what he அவர் said? தெரிந்தவர். Oh Elohim. எல்லோஹிம் என்று அவரை கூப்பிட்டார். Oh Elohim. எல்லோஹிம் என்று அவரை கூப்பிட்டார். In Hebrew, Elohim means God of Israel. எபிரேயர்ல எல்லோஹிம் என்றால் இஸ்ரவேலின் தேவன். What's in Hebrew? It is Elohim means God of Israel. எபிரேயர்ல எல்லோஹிம் என்ற And I வார்த்தைக்கு call அர்த்தம் unto the God of இஸ்ரவேலின் Israel, தேவன். Elohim. நான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி call கூப்பிடுறேன், unto எல்லோஹிம் him. என்று அழைக்கிறேன். I call unto him and அவரை say to நோக்கி, him, O Lord, oh that thou wouldest bless me indeed. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை தேவரீர் பெரிதாக்கும். என்னை ஆசீர்வதித்து thou wouldest bless me indeed. தேவரீர் And என்னை I shall say, ஆசீர்வதித்து enlarge my coast, என் எல்லையை பெரிதாக்கும். and that thine hand might be with me, உமது கரம் என்னோடு இருந்து and that thou wouldest keep me from evil, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு that அதற்கு it என்னை may விலக்கி not grieve me. பாதுகாத்துக் And God granted him that which he requested. யாபேஸ் விண்ணப்பித்ததை தேவன் அவருக்கு செய்தார். Who is the one
who has made us to pray this prayer? இந்த ஜெபத்தை நாம் செய்யும்படி யார் நமக்கு The சொல்லிக் Spirit of the கொடுத்தார்? living God inside us. நமக்குள்ள இருக்கிற ஜீவனுள்ள The தேவனுடைய Spirit of the living ஆவியானவர். God inside you. உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவனுள்ள The Spirit of தேவனுடைய the living God ஆவியானவர். inside me. எனக்குள்ள இருக்கிற ஜீவனோட தேவனுடைய He's saying to ஆவியானவர் us, அவர் நம்ம கிட்ட He's saying சொல்லுகிறார். to me, அவர் என்கிட்ட call unto the சொல்லுகிறார். Lord தேவனை நோக்கி and call him கூப்பிடு. Elohim. எல்லோயம் என்று. ஓ தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி ஆமென். உமது கரம் என்னோட கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்தல்லும். Hallelujah. ஹல்லேலூயா. O Rabaka ya Shahandronia. Reandroka ya Kadronia. Rubashana Kani Kriodro. The Lord is saying to you, I am your God and I shall bless you. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நானே உன்னுடைய தேவன், நான் உன்னை This is a ஆசீர்வதிப்பேன். translation of the tongues what I was speaking now. இப்பொழுது நான் பேசிய அந்நிய பாஷையுடைய அர்த்தம் இதுதான். The Lord is saying, நான் உன்னோட கூட இருக்கேன். I am with you. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். It's me, your God. நானே உன்னுடைய தேவன். It's me, your God. நான் உன்னுடைய தேவன். And the Spirit of the living God inside you is making you to pray to the Father. உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பிதாவாகிய தேவனிடத்தில் உன்னை ஜெபிக்கும்படி Not வைக்கிறார். your name. உங்க நாமத்துல அல்ல, Not your name. உங்களுடைய நாமத்துல அல்ல. My name is Simon Dawson. என் பேர், I'm not calling unto him in my name. என்னுடைய நாமத்திலே நான் அவரை கூப்பிடல. I call unto the God of Israel, Elohim, in his only Son, Jesus Christ of Nazareth. நான் இஸ்ரவேலின் தேவனாகிய ஆண்டவரை எல்லோஹேம் என்று கூப்பிடுகிறேன். என் நாமத்தினால அல்ல, அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு In கிறிஸ்துவின் the name நாமத்தினாலே. of Jesus Christ of Nazareth, I call unto the Father with the help of the Holy Spirit, and the Lord shall answer my cry. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனிடத்தில் அவருடைய பரிசுத்த ஆவியானுடைய உதவியுடன் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் எனக்கு செவி கொடுப்பார். And the Lord saying, you shall have a great victory. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பெரிய வெற்றி And the உண்டாகும். Lord shall extend your territory. தேவன் உன்னுடைய எல்லைகளை பெரிதாக்குவார். And the Lord shall bless you. அவர் உன்னை And the hand ஆசீர்வதிப்பார். of the Lord shall be upon you. ஆண்டவருடைய கரம் உன்னோடவே And the Lord shall இருக்கும். protect you from all evil. எல்லா தீங்கிலும் இருந்து தேவன் உன்னை From all the பாதுகாப்பார். evil eyes which is coming against you. உனக்கு விரோதமாக வருகிற எல்லா தீய கண்களிலும் இருந்து Which உன்னை is trying to பாதுகாப்பார். penetrate inside you and make you stumble. உனக்குள்ள அப்படியே குத்த நினைச்சு உன்னை அப்படியே தடுக்கி விழும்படி செய்கிற You எல்லா will காரியங்களிலிருந்து not உன்னை அவர் fall in the பாதுகாப்பார். name of Jesus Christ of Nazareth. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ கீழே விழுந்து போக Oh, மாட்டாய். Rabakania, Kariandronia, Shahadronia. You know, I used to call the name of Jesus once. நான் இயேசு என்று அந்த நாட்களிலே கூப்பிடுவேன். But always from my childhood, I call him Jesus Christ. ஆனா சின்ன வயசுல இருந்து இயேசு கிறிஸ்து என்று தான் நான் கூப்பிடுவேன். And I used to even call him Jesus Christ of Nazareth. நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து என்றும் கூப்பிடுவேன். One day I was chasing an evil spirit from a young lady. ஒரு வாலிப ஸ்திரீ இடத்துல இருந்து சாத்தானுடைய ஆவியை நான் ஒரு நாளிலே துரத்தி So it கொண்டிருந்தேன். was always bothering that lady. அந்த சகோதரி எப்பொழுதுமே அது தொந்தரவு பண்ணி And கொண்டிருந்தது. I wanted to get a word from the evil spirit in the name of Jesus' name. இயேசு என்ற நாமத்தினாலே என்று நான் ஜெபித்துக் No, கொண்டிருந்தேன். I wanted to get a word from that lady in the name of Jesus. இயேசு நாமத்தினாலே என்று சொல்லும்படி அந்த ஸ்திரீயின் இடத்துல நான் சொல்லு And என்று சொல்ல that வந்தேன். evil possessed lady was telling in Jesus' name. அப்போது அந்த சாத்தானால் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இயேசுவின் நாமத்தினாலே என்று But சொல்லி I saw கொண்டிருந்தாள். one thing, that evil spirit did not go away from her. ஆனா அந்த ஸ்திரீயின் இடத்துல இருந்து அந்த சாத்தான் போகவே இல்லை, அப்படியே தான் இருந்தது என்பதை நான் In the பார்த்தேன். starting stage when I came for the ministry, ஊழியத்தின் ஆரம்பத்திலே நான் சொல்லுகிறேன், so I did not know all these things. இதெல்லாம் எனக்கு தெரியாது. So it said often when I chased it, it said in Jesus' name. I'll tell in Jesus' name I'll not come back. She did. I used to tell her to say, and she used to say. அந்த ஸ்திரீக்காக நான் ஜெபிக்கும் போது அவள் இடத்துல சொல்லுவேன், நான் இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப வரமாட்டேன், அந்த ஸ்திரீயின் மேல வரமாட்டேன் என்று சொல்லு என்று. அதுவும் அதே மாதிரி சொல்லு, இயேசு நாமத்தினாலே நான் திரும்ப வரமாட்டேன், அந்த ஸ்திரீயின் மேல But it வரமாட்டேன். used to come often. ஆனா திரும்ப அந்த ஸ்திரீயின் மேல அது சாத்தான் வந்து One கொண்டே time இருக்கும். again, when I wanted to chase that evil spirit, ஒரு நாளிலே மறுபடியும் அங்க அந்த ஸ்திரீயின் இடத்துல துரத்துவதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது suddenly the Holy Spirit inside me started speaking to me. திடீரென்று எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை So I உணர்த்தினார். said, in Jesus' name, say,
I'll not come back. இயேசுவின் நாமத்தினாலே சொல்லு நான் திரும்ப வரமாட்டேன் It என்று. said. அதுவும் அதே மாதிரி சொல்லாங்க. And again the Holy Spirit spoke to me. மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்துல பேசினார். And I said, tell in the name of Jesus Christ. அப்பொழுது நான் சொன்னேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று சொல் And என்று. it started saying in Jesus name. ஆனா அது என்ன சொல்லுச்சுன்னா இயேசுவின் நாமத்தினாலே. No, say Jesus Christ name. இல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று சொல் Again என்று. it said Jesus name. ஆனா மறுபடியும் இயேசுவின் நாமத்தினாலே என்று No, சொல்லுச்சு. you say in the name of Jesus Christ. இல்ல நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சொல் என்று No, சொன்ன. I will not say that name. இல்ல நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் என்று அது சொல்லுச்சு. Now do you understand there is power in the name of Jesus Christ of Nazareth? இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று. Jesus is only an ordinary name. இயேசு என்பது ஒரு சாதாரண பெயர். There are a lot of people who are called by the name Jesus. இயேசு என்ற பெயரை வைத்து நிறைய பேர் அழைக்கப்படுகிறார்கள். Even many drunkards have that name Jesus. நிறைய கெட்ட பழக்கங்களை உடையவர்களுக்கும் அந்த பெயர் இருக்கிறது. So there are many Jesus all around this world. ஆனா இந்த உலகத்துல நிறைய இயேசு என்று There's கூப்பிடப்பட்டவர்கள் நிறைய only பேர் one இருக்கிறாங்க. person whose name is Jesus Christ of Nazareth. ஆனால் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்று And அழைக்கப்படுகிறார் demons ஒருவர் மாத்திரமே tremble இருக்கிறார். to the name of Jesus Christ of Nazareth. இந்த நாமத்திற்கு சாத்தானுடைய ஆவிகள் நடுங்கும். And after that I found out that we have to use Jesus Christ of Nazareth. அதற்கு பிறகு நான் கற்றுக்கொண்டேன் இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்று பயன்படுத்த வேண்டும் என்று. She got released from the evil spirit when I uttered the name of Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று ஜெபித்தும் போது அந்த சகோதரி முழுமையான And விடுதலை what she said, பெற்றார்கள். fire burning all over my body. அந்த நாமம் சொல்ல 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 அந்த ஸ்திரீ என்ன சொன்னாங்கன்னா என் மேல அப்படியே அக்கினிய போட்ட மாதிரி இருக்கு. Oh, the evil spirit was telling, fire is burning upon me. அவங்களுக்குள்ள இருந்த சாத்தானுடைய ஆவி சொன்னது எனக்குள்ள அப்படியே நெருப்பு போட்ட மாதிரி So எரிகிறது என்று. please send me away. அதனால என்ன தயவு செய்து வெளியே அனுப்பிருங்க. I am not able to stand this fire. இந்த அக்கினியில என்னால நிக்க முடியல. Please send me away. என்ன தயவு செய்து வெளியே அனுப்பிருங்க என்று அந்த Please send me ஸ்திரீக்கு away. என்ன தயவு செய்து வெளியே அனுப்பிருங்க. Then I realized Jesus Christ of Nazareth sending away the evil spirits from that man. அப்பொழுது நான் உணர்ந்தேன் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன், பைத்தியக்கார மனிதனிடத்திலிருந்து பிசாசுகளை துரத்தினதை நான் உணர்ந்தேன். அப்பொழுது அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து அந்த நபரிடத்திலிருந்து சாத்தானுடைய ஆவியை வெளியே அனுப்பினதை நான் உணர்ந்தேன். So, my dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய there is பிள்ளைகளே, power in the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே And வல்லமை இருக்கிறது. there is power in Elohim. எல்லோஹிம் என்ற நாமத்திலும் There's வல்லமை only இருக்கிறது. one God of Israel. இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் மாத்திரமே. There's only one God of Israel. இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் மாத்திரமே. There's only one God of Israel. இஸ்ரவேலின் தேவன் And His ஒருவரே. only Son is Jesus Christ of Nazareth. அவருடைய ஒரே குமாரன் நசரேயனாகிய இயேசு In the கிறிஸ்து. name of Jesus Christ, when I call to the Father Elohim, He will answer my cry. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை எல்லோஹிம் என்று நான் கூப்பிடும்போது அவர் எனக்கு செவி Now the கொடுப்பார். Lord wants you to call Him and say to Him, "Oh Lord, bless me and extend my territory." இப்பொழுது தேவன் உங்களை அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட்டு தேவா என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை What did Jabez பெரிதாக்கும் first என்று tell? நீங்க கேட்க வேண்டும். What was the first word Jabez said? யாபேசு சொன்ன முதல் வார்த்தை என்ன? Oh, that Thou wouldest bless me indeed. தேவா என்னை ஆசீர்வதித்து. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. And the next word he says, enlarge my coast. என் எல்லையை பெரிதாக்கி. How many people want to get enlarged in your territory? எத்தனை பேர் உங்களுடைய எல்லைகள் பெரிதாக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? What's the meaning of territory? எல்லைகள் என்றால் என்ன அர்த்தம்? It refers in all angles. எல்லா வழிகளிலும் அது ஒரு பொருளை கொண்டு வருகிறது. Might be you want to get fat. I'm not talking about the fat. இல்ல நீங்க சரீரத்திலே உண்டாக வேண்டும் என்பதை குறித்து நான் பேசல. And we don't want all these things because we want to be lean always. ஏன்னா நம்ம எல்லாமே நல்ல ஃபிட்டா இருக்கணும்னு தான் விரும்புவோம். Because it's always good for our health. ஏன்னா அது நம்மளுடைய உடலுக்கு நல்லதா இருக்கிறது. Extend our territory in spiritual and worldly things. அதனால நம்மளுடைய எல்லைகள் பெரிதாகப்பட வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும். So this word, if the Lord gives, He's going to do something and He's going to move upon you as He moved upon the waters. தேவன் இந்த வார்த்தையை கொடுத்திருப்பார் என்றால் நிச்சயமாக ஒரு பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார்.
அந்த நாட்களிலே ஜலத்தின் மேல அசைவாடினாரோ எப்படி அசைவாடினாரோ அதே போல உங்க மேலயும் See, the அசைவாடுவார். world was not, the humans were not created, and no being, living beings was not created. Those days, இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக இந்த உலகத்திற்கு ஒரு வடிவம் இல்லை, எதுவுமே இல்ல, எந்த ஜனங்களும் இல்ல, உயிருள்ள பிராணிகள் எதுவுமே கிடையாது. and the word of God says, the Spirit of God was moving among the waters. அப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று. He was moving upon the waters. அவர் ஜலத்தின் மேல் He அசைவாடினார். was moving upon the waters. அவர் ஜலத்தின் மேல் அசைவாடி Why was he கொண்டிருந்தார். moving upon the waters? ஏன் அவர் ஜலத்தின் மேல் Why was the அசைவாடினார்? Lord moving upon the waters? ஏன் தேவன் ஜலத்தின் Because மேல் there was no அசைவாடினார்? man. ஏன்னா அங்க மனுஷங்க இல்ல, There was no human being. அங்க உயிருள்ள காரியங்கள் no இல்ல, animals. அங்க There மிருக was no ஜீவன் இல்ல, fish. There was no insects. அங்க மீன்கள் இல்ல, பூச்சி இல்ல, ஒன்றுமே Nothing. இல்ல. Nothing was alive. உயிருள்ள காரியம் ஒன்றுமே கிடையாது. Oh, the waters had the life. அங்கே ஜலத்திலே உயிர் இருந்தது. So the Lord was moving upon the waters. அதனால் ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி So it is to கொண்டிருந்தார். say the Lord blessed the waters before he created everything. இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாக தேவன் ஜலத்தை ஆசீர்வதித்தார். So now, as you, O Lord, you were upon the waters, now I call upon the Lord to be upon us. இப்பொழுதும் தேவனே உங்களை நோக்கி நான் சொல்லுகிறேன், அந்த நாட்களிலே ஜலத்தின் மேல எப்படி நீங்க அசைவாடினீங்களோ அதே போல இப்போ எங்க மேல நீங்க அசைவாட Come on, வேண்டும். Lord, come upon us, Lord. ஆண்டவரே எங்க மேல நீங்க Oh வர Lord, வேண்டும். bless us indeed. ஆண்டவரே எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். Extend the territory. எங்களுடைய எல்லைகளை நீங்க பெரிதாக்குங்க. Extend the territory. எங்களுடைய எல்லைகளை நீங்க You பெரிதாக்குங்க shall ஆண்டவரே. have what you shall have more than what you require. உங்களுடைய தேவைகளை காட்டிலும் அதிகமாக நீங்க When is the பெற்றுக்கொள்வீர்கள். time the Lord shall give it to you? எப்பொழுது தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை So the உங்களுக்கு Lord shall கொடுப்பார். wait for a time to give you the blessings இந்த of ஆசீர்வாதங்களை God. கொடுக்கும்படி தேவன் ஒரு நேரத்திற்காக அவர் காத்திருப்பார். And the Lord wants you to be blessed like how he blessed Abraham. ஆபிரகாமை எப்படி தேவன் ஆசீர்வதித்தாரோ அதே போல நீங்களும் ஆசீர்வாதமாக Because இருப்பதுதான் அவருடைய சித்தம். Abraham was a rich man. ஏன்னா ஆபிரகாம் ரொம்ப ஐஸ்வர்யவானாக He was இருந்தார். rich man. He had many cattle. He had everything. அவர்கிட்ட எல்லாமே இருந்தது. Hallelujah. Hallelujah. He had a lot of servants. அவர்கிட்ட வேலை செய்யறவங்களுக்கு நிறைய வேலை செய்யற ஜனங்கள் But நிறைய பேர் what do இருந்தாங்க. you have? What do you have? ஆனா உங்களுக்கு என்ன இருக்கிறது? Do you know who you are? நீங்க யார் என்று உங்களுக்கு What does தெரியுமா? the Bible say about you? ஆண்டவர் வேதம் உங்களை பற்றி என்ன If சொல்லுகிறது? you are baptized through Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்க ஞானஸ்தானம் பெற்றிருந்தால் you receive all the blessings of Abraham. ஆபிரகாமின் அனைத்து ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டு. You can receive all the blessings of Abraham. ஆபிரகாமின் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். But it seems to be you are like how Job was when he was tempted. ஆனா இப்ப பாக்கும்போது யோபு சோதிக்கப்பட்ட நாட்களில் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி நீங்க இப்ப And you இருக்கீங்க. say, I am baptized in the name of Jesus Christ of Nazareth. ஆனா நீங்க சொல்லுவதோ இயேசு கிறிஸ்துவிலே நான் ஞானஸ்தானம் பெற்றேன் என்று. And I have the living God and His Spirit inside me. நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லிக் But you கொண்டிருக்கிறீங்க. live like a beggar. ஆனா நீங்களோ ஒரு தரித்திர வாழ்க்கையை You வாழ்ந்து don't have a கொண்டிருக்கிறீங்க. testimony. ஒரு சாட்சியான வாழ்க்கை You உங்ககிட்ட don't இல்ல. have a good job. ஒரு நல்ல வேலை உங்ககிட்ட You இல்ல. don't have a steady job. ஒரு நல்ல நிரந்தர வேலை You உங்ககிட்ட don't have இல்ல. anything. எதுவுமே இல்லாத And நிலைமையில you say, இருக்கிறீங்க. I'm blessed. ஆனா நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று If you say that சொல்றீங்க. you are blessed, every man outside should see that you are blessed. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறவங்க என்று சொன்னீங்கன்னா உங்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்லணும் மெய்யாகவே இவர் If I am ஆசீர்வதிக்கப்பட்டு wearing a இருக்கிறார் torn என்று. cloth and say I'm blessed, how can I say that? நான் ஒரு கிழிஞ்ச Dress போட்டுட்டு நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்று No, சொல்லும்போது no, I'm என்ன just சொல்லுவாங்க saying எல்லாரும் something நம்மை and I'm பார்த்து? something else. நான் ஒன்னு சொல்றேன் ஆனா நான் வேற சொல்றேன், ஒன்றா நான் வேற இருக்கிறேன். ஒன்று நான் எனக்கு காண்பிச்சு Oh, I கொண்டிருக்கிறேன். should be blessed like Abraham. ஆபிரகாமை போல நான் I ஆசீர்வதிக்கப்பட்டு should இருக்க be blessed வேண்டும். like Abraham. ஆபிரகாமை போல நான் இருக்க Oh, my வேண்டும். dear people, உங்களுடைய அன்பான when தேவனுடைய the Lord is பிள்ளைகளே, speaking this word, ஆண்டவர் இந்த வார்த்தையை He is planning to பேசும்போது bless you. அவர் உங்களை coming ஆசீர்வதிக்க near to திட்டம் bless you. வைத்திருக்கிறார். அவர் உங்க He is அருகிலே coming உங்களை near to ஆசீர்வதிக்கும்படி lift you up. வந்திருக்கிறார். உங்களை உயர்த்தும்படி and He உங்ககிட்ட wants you to take வந்திருக்கிறார். to a higher place. ஒரு உயர்ந்த இடத்திற்கு உங்களை கொண்டு போவதற்கு Rather அவர் than what you வந்திருக்கிறார். think. நீங்க நினைக்கிறது கிடையாது. Call unto me, என்னை நோக்கி நீ and I கூப்பிடு. shall answer you, நான் உனக்கு பதில் கொடுப்பேன். and I shall show you great, mighty, wonderful things that you know not.
நீ எண்ணி பார்க்க முடியாத பெரிய காரியங்களை உனக்கு நான் என்னை நோக்கி செய்வேன். கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறுஉத்தரவு அருளி செய்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். அறியாததும் what I do not know, எனக்கு அறியாதவைகளையும் what does my mind, it does not know that. என் எண்ணங்களுக்கு எட்டாதவைகளையும் I cannot reach to think about that high, அந்த அளவுக்கு உயரத்துல என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியங்களை, because I've never thought about the heights. ஏன்னா அப்படிப்பட்ட உயர்வை நான் யோசிச்சு பார்த்ததில்ல. Call unto me என்னை நோக்கி நீ and கூப்பிடு, I shall answer you. அப்பொழுது நான் உனக்கு பதில் I அளிப்பேன், shall answer you. நான் உனக்கு செவி கொடுப்பேன். And what the Lord says, ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்லுகிறார்? I'll give you great things நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான that you know பெரிய not, காரியங்களை உனக்கு செய்வேன். that you cannot think in your mind. நீ நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்ட அவ்வளவு பெரிய காரியங்களை உனக்கு Oh, செய்வேன். hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Call unto me in the day of trouble. ஆபத்து நாளில் என்னை I நோக்கி shall கூப்பிடு, deliver you. நான் உன்னை விடுதலை I shall செய்வேன். deliver you. நான் உனக்கு விடுதலை I shall கொடுப்பேன். deliver you. நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன். And I'll make you walk in the heights. உயர்ந்த ஸ்தலங்களிலே What உன்னை you know நடக்கும்படி not. வைப்பேன். நீ அறியாததும் You know not. நீ அறியாததும் You cannot even think about that. உனக்கு எட்டாததுமான You cannot even think about நீ that. அதை நினைச்சு கூட பார்த்திருக்க That is the மாட்ட. power of God. அதுதான் அவனுடைய வல்லமை. This is the power of the Lord's word. இதுதான் அவனுடைய If the வார்த்தையில Lord இருக்கிற speaks about வல்லமை. this word in Chronicles 1 and 1 Chronicles chapter 4 and verse 10, if we start speaking about that word, something is going to do in our life. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை தேவன் பேசுவார் என்றால் அவர் உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய Just போகிறார் come here and நிச்சயமாக. sit idle and thinking about something else and going home. There's nothing in it. இங்க வந்து சும்மா அமைதியா உட்கார்ந்துட்டு வேற ஒரு சிந்தனையை செஞ்சுட்டு வச்சிட்டு திரும்ப போனீங்கன்னா என்ன Take the word பிரயோஜனம் and இருக்கிறது? eat the word and digest the word, and it shall give you great pleasures of this world and also the heavenly blessings. வார்த்தையை எடுங்க, வார்த்தையை சாப்பிட்டு அதை ஜீரணமாக்கி கொண்டு இங்க இருந்து கடந்து செல்லும் போது உலக பிரகாரமான காரியங்களிலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி தேவன் உங்களுக்கு வைக்க போகிற ஆசீர்வாதம் பெரியதாக இருக்கும். There shall be showers of blessing. This is the promise of love. There shall be seasons sent from the Savior above. Showers of blessing. Showers of blessing waiting. What shall I say? Mercy drops from the sun falling, but for the showers we plead. Aruirale my pain, uridi vakiduve. ஆறுதல் தேறுதல் Are you like a forest? காடா இருக்கிறாயா? காடு போல இருக்கிறீங்களா?
blessing. Showers of blessing we need. Mercy drops round us are falling, but for the showers we plead. Again. Showers of blessing. Showers of blessing we need. Call into the Lord. The drops round us are falling, But for the showers we need. but for the showers we plead. Hallelujah. And says James, the man of God, யாபேசு தேவனுடைய மனிதர் சொல்லுகிறதாவது, and that thine hand might be with me. உம்முடைய கரம் என்னோடு இருந்து, That thine hand might with me. உமது கரம் என்னோடு இருந்து, That thine hand might be with me. உமது கரம் என்னோடு How இருந்து. many people are going to call into the Lord? எத்தனை பேர் தேவனை நோக்கி கூப்பிட And போறீங்க? what they're going to say, என்ன சொல்ல Lord, போறீங்க? let thine hand be upon me. உமது கரம் என் மேல் இருப்பதாக. உமது கரம் என்னோடு இருந்து, Lord, let thy hand be upon me. உமது கரம் என்னோடு இருந்து, Let your hand be upon my forehead. உம்முடைய கரம் என்னுடைய தலையின் மேல இருந்து. And today, by the grace of God, I'm going to pray for the blood of Jesus. இந்நாளிலே தேவனுடைய கிருபையால அவருடைய ரத்தத்திற்காக நான் ஜெபிக்க I'm போகிறேன். also going to pray for the extending of territory. அது மட்டும் இல்ல, உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கும்படியும் Ask the Lord and to be upon you. ஆண்டுடைய கரம் உங்க மேல இருக்கும்படியும், உங்க நெற்றியின் மேல இருக்கும்படியும், And that thou wouldest keep me from evil. தீங்கிலிருந்து, தீங்கினை துக்கப்படுத்தாதபடிக்கு, தீங்கினை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தலும். And it may not grieve me. Come on, say. அதே தீங்கினை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி. If the Lord has sent His word, ஆண்டவருடைய வார்த்தை அனுப்பி and இருப்பார், the Lord shall grant it for us today, தேவன் நிச்சயமாக அதை உங்களுக்கு and I செய்வார். believe in இன்னைக்கு His word, இந்த வார்த்தையை நான் and என்னாலே I believe in நம்புறேன். His power, அவருடைய வல்லமையை நான் and I நம்புகிறேன். believe in the power of this இந்த word. வார்த்தையில இருக்கிற வல்லமையில நான் I believe விசுவாசிக்கிறேன். the word of God, அவருடைய வார்த்தையை நான் நம்புறேன். which is more sharper than two-edged sword. இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தில காட்டிலும் கருக்காய் இருக்கிற தேவ வார்த்தைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆமென். And I call upon the word of God, which is like a two-edged sword. இருக்கிற கருக்குள்ள பட்டயம் போல இருக்கிற தேவனுடைய வார்த்தையை நான் கூப்பிடுகிறேன். And the Lord said, call unto me with this word. இந்த வார்த்தையை வைத்து நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று தேவன் சொன்னார். Who did say this to me? யார் இதை எனக்கு சொன்னார்? That is the Holy Spirit of பரிசுத்த Jesus Christ. ஆவியானவர். The Holy Spirit of Jesus Christ has said to us, call unto Elohim. இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறார், எல்லோஹிம் என்று இஸ்ரவேலின் Call தேவனை நோக்கி him by the name கூப்பிடுங்க. Elohim, அவரை எல்லோஹிம் என்ற நாமத்தை God of வைத்து Israel, கூப்பிடுங்க. இஸ்ரவேலின் தேவன், God of Israel, இஸ்ரவேலின் தேவனே, God of Israel, இஸ்ரவேலின் தேவனே, I come unto you நான் உங்களிடத்துல in the வந்திருக்கிறேன். name of Jesus Christ of Nazareth, your only begotten Son. உம்முடைய ஒரே குமாரனாகிய நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் With இங்கே the power வந்திருக்கிறேன். of the Holy Spirit which is inside me. எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையோட நான் And let வந்திருக்கிறேன். every demonic power which is standing against you and me shall tremble and fall at the back ways. உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக நின்று கொண்டிருக்கிற எல்லா சாத்தானின் கிரியைகளும் நடுங்கி பின்புறமாக விழுந்து And it கிடப்பதாக, also shall fall in the front. முன்னாடியும் விழுந்து Because கிடப்பதாக. you cannot stand the power of God's word. ஏன்னா ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கிற வல்லமையை கேட்டு அதால நிக்க முடியாது. I don't speak with the power in my word. நான் என் வார்த்தையில இருக்கிற வல்லமையை வைத்து I பேசல. speak in the word
which is being given by the Lord and the power in His word. ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தையை வைத்து அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை கொண்டு நான் You பேசுகிறேன். shall be delivered. நீங்க விடுதலையாவீர்கள். You shall be delivered of this நீங்க sickness. விடுதலை இந்த வியாதியிலிருந்து விடுதலையாவீர்கள். You shall be delivered of this sickness. இந்த வியாதியிலிருந்து நீங்க You விடுதலை shall be பெற்றுக்கொள்வீர்கள். delivered from this kind of sickness. இந்த விதமான வியாதியிலிருந்து நீங்க And you shall be விடுதலையாவீர்கள். healed. நீங்க And சுகமாக்கப்படுவீங்க. it shall not have any domain over your body. உங்க சரீரத்தின் மேல அது எந்த ஒரு காரியத்தையும் வைக்க And the Lord முடியாது. says it is completely removed from you. அது உங்ககிட்ட இந்த முழுமையாக From your எடுக்கப்பட்டு family. இருக்கிறது. உங்க குடும்பத்திலிருந்து By the word of முழுமையாக God. ஆண்டவருடைய Because the வார்த்தையினால. Lord has said, ஏன்னா தேவன் சொல்லி இருக்கிறார். pray with this word. அவருடைய வார்த்தையை வைத்து ஜெபிங்க. Pray with this word. அவருடைய வார்த்தையை And வைத்து thine ஜெபிங்க. hand might be upon me. அப்பொழுது உங்க கரம் என் மேல இருந்து And thou wouldest keep me from evil. நீங்க என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு And அதற்கு என்னை that it விலக்கி might பாதுகாத்துக் not கொள்ளும். grieve me. Hallelujah. அல்லேலூயா. Oh Lord my God, when I in awesome wonder consider all the works thy hand hath made. I see the stars. I hear the rolling thunder. Thy path of sings my soul, my Savior died to thee. How great thou art! How great thou art! Then sings my soul, my Savior died to thee. How great thou art! Can you sing? Can you sing? Can you sing? Can you sing one more time? Can you take it to give for a and through the woods? Can you take it in English? And forest glades I wander. I hear the brook sing sweetly in the trees. And I look down from mountain lofty grandeur. And feel the gentle breeze. Then what shall I say to you, O Lord? Then sings my soul, my Savior unto thee. How great thou art! How great thou art! One sing. And when I think My God, that sound has done not standing, sent him to die, I scarce can take it in. oh, Ramana Kanyandro. That on the cross
my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. One sing. When Christ shall come, With shouts of with acclamation, shouts of acclamation, and take me home, what joyful what joy shall fill my heart. Then I shall go in humble adoration, and then proclaim, my God. my God, how great thou art. My soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. In Joshua 6 and verse 20, யோசுவா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். The Lord made 7 priests to blow the 7 trumpets. அது யாராச்சும் படிங்க. And see, it's written so that the people shouted in verse, in 6 and 20, no? That's right. It says, so the people shouted when the priest blew with the trumpets, and it came to pass when the people heard the sound of the trumpet, the people shouted with a great shout, that the wall fell down flat, so that the people went up into the city. Every man stayed before him. They took the city. Come on, read it, Namal. Okay, fine, leave it. And in verse 6, chapter 6 and verse 15 it says, and it came to pass on the 7th day that they rose early about the dawning of the day and compassed the city after the same manner 7 times. Only on that day they compassed the city 7 times. Come on, read it. 15. 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும்போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் Hallelujah. And it came to pass the 7th time when the priest blew with the trumpets, Joshua said to the people, shout, for the Lord hath given you the city. 16ஆம் வசனம். படி. 7ஆம் முறை எக்காலம் ஓதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், இந்த பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். What is that place? That is Canaan. அதுதான் கானான். What is Canaan? கானான் தேசம் A என்றால் land with milk and honey. பாலும் தேனும் ஓடுகிற தேசம். Oh, there's a great breakthrough on the 7th day. அந்த 7ஆம் நாளிலே ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டானது. 7 priests shouting with the trumpet. 7 ஆசாரியர்கள். 7 ஆசாரியர்கள் அந்த எக்காலத்தை ஊதினார்கள். Hallelujah. And 7 times they rounded the city.
7 முறை அந்த பட்டணத்தை அவர்கள் சுற்றி The wall வந்தார்கள். was so high. அந்த எரிகோ கோட்டை ரொம்ப பெருசா And no இருந்துச்சு. one can climb that wall. அந்த கோட்டை மேல யாரும் ஏற No முடியாது. one will be able to cross that. அதை தாண்டவும் யாராலையும் முடியாது. Very strong. ரொம்ப பலமான ஒரு They கோட்டை. didn't use their hand. அவங்க கைய They பயன்படுத்தல, didn't use their weapons. அவங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தல. They just walked. அவங்க 7 முறை சுற்றி நடந்து வந்தாங்க. They walked 7 times. 7 முறை அந்த பட்டணத்தை சுற்றி நடந்து 7 வந்தார்கள். times on the 7th day. அந்த 7வது முறையில, 7th day. அந்த 7வது நாளில, 7th day. 7வது நாளிலே, 7th time. 7ஆம் நாளிலே, 7ஆம் முறையில The people shouted ஜனங்கள் கத்தினார்கள். and the wall fell down. அப்போது அந்த கோட்டை கீழே இடிந்து When the விழுந்தது. trumpet was blown. எக்காலம் ஊதினது. My dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, there's a great breakthrough in your life. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் If you அப்படியாக believe ஒன்றாக that போகிறது. it has happened to you. நீங்க அது எனக்கு நடந்திருக்கு என்று நீங்க If you don't விசுவாசிச்சீங்கன்னா, believe, I cannot do anything. நீங்க விசுவாசிக்காம இருந்தீங்கன்னா என்னால ஒண்ணுமே I பண்ண cannot do முடியாது. anything. என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. You have to have faith in உங்களுக்கு Christ, விசுவாசம் கிறிஸ்துவின் மேல who இருக்க has வேண்டும். delivered you from every problem. எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து இருந்து உங்களை And the விடுதலை செய்த breakthrough is தேவனுடைய on- நாமத்தின் மேல The Lord has, is done a breakthrough. அவர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி விட்டார். Hallelujah. அல்லேலூயா. Every problem has been broken. எல்லா பிரச்சனைகளும் உடைக்கப்பட்டது. You wanted to enter the Canaan. உங்களுக்கு கானான் There is தேசத்துக்குள்ள a Canaan நுழையணும். in this world. இந்த உலகத்திலே ஒரு கானான் தேசம் You இருக்கிறது. need not go to Israel and search for the Canaan. இஸ்ரவேலுக்கு போய் அந்த தேசத்துக்கு The தேடணும் Lord என்பது is given அவசியம் a இல்லை. Canaan where you stay. நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க தங்குகிற You can இடத்துல live தேவன் உங்களுக்கு ஒரு with milk and கானானை honey. கொடுத்திருக்கிறார். அந்த இடத்திலே பாலும் We can தேனும் ஓடும். live with milk and honey. உங்களுக்கு பாலும் தேனும் We can நிரம்பி live with இருக்கும். all the riches what the Lord has given to Abraham. He can give it to you. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு நிச்சயமா கொடுப்பார். Live in peace. சமாதானத்தோட வாழ Live வேண்டும். in healing. சுகத்தோட வாழணும். Live with joy and happiness. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்து வாழ வேண்டும். Live with all the wealth what the Lord has given to Abraham. ஆபிரகாமுக்கு கொடுத்த அனைத்து ஐஸ்வர்யங்களுடன் நீங்களும் வாழ வேண்டும். And live your life with long life in this world. இந்த பூமியிலே நீடித்த நாட்களுடன் நீங்க வாழ Hallelujah. வேண்டும். ஹல்லேலூயா. This is the Lord's blessing. இதுதான் ஆண்டவருடைய This ஆசீர்வாதம். is the Lord's blessing. இது ஆண்டவருடைய If the ஆசீர்வாதம். Lord has made me walk, தேவன் என்னை நடக்கும்படி I வைத்திருப்பார் had என்றால் walked, நான் நடந்தேன், I did it, நான் செய்து முடிச்சேன். and I asked the Lord, நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், Lord, you said and did it. ஆண்டவரே நீங்க சொன்னீங்க, அதை நான் So செஞ்சேன். now there is a breakthrough. இப்பொழுது ஒரு மாற்றம் உண்டானது. If I believe there is a breakthrough, நான் ஒரு மாற்றம் உண்டானது என்று then விசுவாசித்தால் the breakthrough is on. அப்பொழுது அது தொடங்கிவிட்டது. And the Lord has promised yesterday and call him Elohim. நேற்றைய தினத்தில் தேவன் வாக்கு கொடுத்தாரே, அவரை எல்லோஹிம் என்று கூப்பிடும்படி. Call him Elohim on Saturday. When I finished on Thursday and came on Friday, call him in Saturday. When I came to Bethel, Elohim. வெள்ளிக்கிழமைக்கு நான் திரும்ப வந்துட்டு சனிக்கிழமை அன்று What's the பெத்தேலில் meaning of இருக்கும்போது Elohim? தேவன் எல்லோஹிம் என்று அவரை நோக்கி God கூப்பிட of சொன்னார். Israel. இஸ்ரவேலின் தேவன், Jehovah God. யெகோவா தேவன், God of Israel. இஸ்ரவேலின் தேவன், God of Israel. இஸ்ரவேலின் தேவனே. Hallelujah. ஹல்லேலூயா. He is a God of the universe. சகலத்துக்கும் தேவன் அவர். And some people call him Allah. சில பேர் அவரை அல்லாஹ்னு கூப்பிடுவாங்க. His name is Jehovah. அவர்தான் யெகோவா He's God தேவன். of Israel. அவர் இஸ்ரவேலின் தேவன். And I call him Elohim. அவரை நான் எல்லோஹிம் என்று I call him கூப்பிடுவேன். Elohim. அவரை நான் எல்லோஹிம் என்று. He is the God of Israel. அவர் இஸ்ரவேலின் He is the தேவன். God of Israel. I come unto him. அவர்கிட்ட நான் வந்து I come unto him. நான் அவரிடத்துல I call வந்து unto him. அவரை நோக்கி In the name of கூப்பிடுவேன். Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு With the power of கிறிஸ்துவின் the Holy நாமத்தினாலே, Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய With the help of the Holy வல்லமையினால், Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியுடன் And I call Elohim. அவரை எல்லோஹிம் என்று In the name of Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே And I called. அவரை நோக்கி And today கூப்பிடுவேன். the Lord said, இன்னைக்கு தேவன் சொன்னார், pray like Jabez how he prayed. யாபேசு ஜெபித்ததை போல நீங்களும் What did he ஜெபிங்க. pray? அவர் என்ன ஜெபம் He செய்தார்? called unto the Lord of Israel. இஸ்ரவேலின் தேவனே என்று God of கூப்பிட்டு, Israel. இஸ்ரவேலின் தேவனே, God of Israel. இஸ்ரவேலின் தேவனே, Called Elohim. எல்லோஹிம். And I called Elohim. நானும் எல்லோஹிம் என்று கூப்பிடுறேன். Elohim. எல்லோஹிம். Do you want this Elohim in your life?
இந்த எல்லோஹிம் உங்களுக்கு வேணுமா உங்க வாழ்க்கையில? Do you want this Elohim in your life? இந்த எல்லோஹிம் உங்களுக்கு வேணுமா உங்க Do you வாழ்க்கையில? want this Elohim in your life? Do you want this Elohim in your life? இந்த எல்லோஹிம் உங்களுக்கு வேணுமா? Do you want this Elohim in your life? உங்க வாழ்க்கையில இந்த எல்லோஹிம் Call உங்களுக்கு into the வேணுமா? name of the Lord. ரவகி தேவனுடைய நாமத்தை Call நோக்கி into the name கூப்பிடுங்க. of the Lord. அவருடைய நாமத்தை நோக்கி Call him கூப்பிடுங்க. Elohim, எல்லோஹிம் God என்று of Israel, இஸ்ரவேலின் தேவனே, saying, Thou wouldest bless me indeed. தேவா என்னை ஆசீர்வதித்து. என் எல்லையை பெரிதாக்கும். ஆமென். உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி என்னை காத்தள்ளும். கர்த்தர் யாபேசின் ஜெபத்தை கேட்டார். O God of Israel, saying, Thou wouldest bless me indeed, me and my family, and enlarge my coast, and that thine hand might be with me, and thou wouldest keep me from evil, and it might not grieve me again, and it might not grieve me again, and it might not grieve me and my family again. And the Lord granted him that which he requested. அவர் கேட்டதை கர்த்தர் கொடுத்தார், அதை நிறைவேற்றினார், அதை செய்தார், அதை உன்மேல் வைத்தார். அவருடைய கரம் உன்மேல் இருக்கிறது. The hand of the Lord is upon you. The hand of the Lord which has been upon the waters is upon me. ஜலத்தின் மேல் அசைவாடின கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானுடைய வல்லமை என் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஜலத்தின் மேல் அசைவாடும் தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடும் தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலமடைய, பலத்தின் மேல் பலமடைய, விண்ணக காற்றேறி என்னை நோக்கி வீசி. வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திரும். விண்ணக காற்றேறி என்னை நோக்கி வீசிடும். விண்ணக காற்றேறி என்னை நோக்கி வீசிடும். வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல, முழங்காலை முடக்கியது நீச்சலால வேண்டுமே, எழுந்து செல்ல பேசுவே, நீச்சலால வேண்டுமே. வெண்ணக காற்றினி என்னை நோக்கி வீசிடும். புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். வெண்ணக காற்றினி புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். ஆதிரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவல்ல இரைச்சல் போல, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவல்ல இரைச்சல் போல. இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் நீலி புஷ்பமுமா, பதினாயிரங்கள் சிறந்தோர். என்னை அழைத்து வந்த என் தேவனே, உம்மையே நான் என்றும் துதிப்பேன். என்னை அழைத்து வந்த எந்தன் தேவனே, உந்தன் நாமத்தை நான் என்றும் துதிப்பேன். நான் அறியாத இடங்களுக்கு என்னை கொண்டு சென்று உங்கள் ஜனங்களை விடுவித்தேன். நான் அறியாத இடங்களுக்கு என்னை கொண்டு சென்று ஜனங்களை விடுவித்தேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் ஆயிரங்கள் சிறந்தோர், பதினாயிரங்கள்
நீரன்றோ கர்த்தாவே நீங்க தான் என் தேவன் உங்களை நான் என்று துதிப்பேன் நீ செய்த நன்மைகளுக்காக நான் உம்மை துதித்து பாடுவேன் நீங்க சொன்னதை எனக்கு செய்திருவேன் நான் இந்த வார்த்தைகளை நம்புகிறேன் எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கி காத்து ஆதினால் நாங்கள் நன்றாயிருப்போம் ஏழை சபையை நோக்கி பார்க்கிறேன் உங்க கரங்களை இவர்கள் மேலே வைக்கிறேன் விடுதலை இல்லாத ஜனங்களுக்கு நீங்க விடுதலை கூறிடுவே நீங்க போதும் உங்க வார்த்தைகள் போதும் கிருபை போதும் உங்க இரக்கம் போதும் இதுவரை என்னை காக்கிறேன் இனிமேலும் என்னை காக்கிறேன் யாக்கோபே 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 நான் தெரிந்து கொண்ட என் தாசனே உன்னை கொண்டு அநேகரை விடுவிப்பேன் யாக்கோபே 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 நான் தெரிந்து கொண்ட எந்த தாசனே உன்னை கொண்டு அநேகரை நான் விடுவிப்பேன் என்று சொன்னீரே நீ சொல்லி நீங்க செய்வீரே உங்க வார்த்தை வல்லமை நிறைந்தது நீங்க சொன்னால் அதை செய்திருவீர் உங்க பிள்ளைகளை ஆசீர்வதியோ சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் நான் உங்களை மாத்திரம் நோக்கி பார்ப்பேன் சோர்ந்து போன வேலைகளில் எல்லாம் நான் உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிறேன் கிருபை உங்க கிருபை கிருபை உங்க கிருபை கிருபை உங்க கிருபை 7 முறை சுற்றி வரும்படி கர்த்தர் கிருபை செய்தார் உங்க கிருபையினால் நான் இன்னும் வாழ்கிறேன் உங்க கிருபையினால் நான் இன்னும் இருக்கிறேன் உங்க கிருபையினால் நான் இன்னும் வாழ்கிறேன் உங்க கிருபையினால் நான் இன்னும் இருக்கிறேன் உங்க கிருபை என்னை இந்நாள் வரையில் காத்தது உங்க கிருபை என்னை இந்நாள் வரையில் காத்தது நான் நடப்பேன் என்றால் அது உங்க கிருபை நான் பார்ப்பேன் என்றால் அது உங்க கிருபை நான் நடப்பேன் என்றால் அது உங்க கிருபை பார்ப்பேன் என்றால் அது உங்க கிருபை உங்க கிருபை என்னை இந்நாள் வரையில் காத்தது உங்க கிருபை என்னை இந்நாள் வரையும் மலைகளின் மேல் ஏறி நடக்க செய்தி உங்க சித்தத்தை நான் செய்யும்படி செய்தி மலைகளின் மேல் ஏறி நீ நடக்க செய்தி உங்க சித்தத்தை நான் செய்து முடிக்க செய்தி உங்க கிருபை என்னால் வராயில் காத்தது உங்க கிருபை என்னால் வராயும் சோர்ந்து போன நேரம் எல்லாம் கைகளை
தாங்கி என்றும் நடத்தினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் கைகளை பிடித்து என்னை தாங்கி 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 என்றும் நடத்தினீரே. உங்க கிருபை என்னை நாள் வரை காத்த உங்களுடைய கிருபைக்காக நன்றி. ஹல்லேலூயா, praise the Lord. உங்க கிருபை என்னை இந்நாள் வரையும் இந்த வருடம் இந்த மாதத்தில் உங்க கிருபையினால் கானான் தேசத்துக்குள் வந்தேன். இந்த வருடத்தில் இந்த மாதத்தினில் உங்க கிருபையால் கானான் தேசத்துக்குள் வந்தேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் குடும்பத்தை நிரப்ப செய்தீர். Come on. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களால் என் குடும்பத்தை நிரப்பினீரே. Come on, சொல்லுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எங்கள் குடும்பத்தை நிறைச்சீரே. Come on, சொல்லுங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களால் எங்கள் குடும்பத்தை நிறைச்சீரே. உங்களை நான் என்றும் தேடி தேடி பார்த்தேன். நீர் எங்கே இருக்கிறீர் என்று தேடி பார்த்தேன். உங்களை நான் அன்று தேடி பார்த்தேன். எங்கே 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 இருக்கிறீர் என்று தேடி பார்த்தேன். ஆனால் எனக்குள் நீங்க இருந்து பெரிய காரியம் செய்து முடித்தீர். ஆனால் எனக்குள் நீங்க இருந்து பெரிய காரியம் செய்து முடித்தீர். எல்லை இல்லா ஆசீர்வாதங்களினால் என்னை இந்த நாளில் நீ நிரப்பி நிரப்பி நடத்துகிறீர். எல்லை இல்லா ஆசீர்வாதங்களினால் என்னை நிரப்பி நிரப்பி நீங்க நடத்துகிறீர். உங்க கிருபை. Come on, sing, sing, sing it along. இந்நாள் வரையும் காத்தது உங்க கிருபை, உங்க கிருபை என்னை இந்நாள் வரையும் துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நான் என்றும். What shall I call him? இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும். என் நேசரேசுவை நான் என்றும். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில். காக்கும் கரம் கொண்டு மார்பு சேர்த்து வைத்த அன்பை என்று பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு
உள்ள மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் கொள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் கொள்ளுதையா நல்லவரே வல்லவரே காண்பவரே என்னை காக்கிற தேவரே ஆண்டவரே நல்லவரே வல்லவரே Oravana Kanyandro Shahandro Yakadindro Dronia. Oh, Reva Kapore. உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா ஏழு முறை சுற்றினவுடன் உங்க கிருபை மலை வந்தது உம்மை உயர்த்தி உயர்த்தி ஏழு முறை சுற்றினேன் சுற்றினவுடன் உங்க கிருபை மலையாய் பொழிந்ததையா சரீரமெல்லாம் ஆரோக்கியமே இதயமெல்லாம் சமாதானமே சரீரமெல்லாம் சரீரமெல்லாம் ஆரோக்கியமே ஆரோக்கியமே இதயமெல்லாம் இதயமெல்லாம் சமாதானமே சந்தோஷம் மகிழ்ச்சி சந்தோஷம் மகிழ்ச்சி நீய வாழ்வினாலே என்னை திருப்தியாக்குவென்கிறீ நீய வாழ்வினாலே எங்களை திருப்தியாக்குகிறீ சாத்தான தடைகளெல்லாம் தேவன் உடைத்தாயிற்று சத்துருவின் தடைகளெல்லாம் கர்த்தர் உடைத்தார் உடைத்தார் என்று உம்மை உயர்த்தி உயர்த்தி பனித்துளிகள் மேல விளம்படி ஜெபிக்கிறேன். Spirit of the living God, I call upon you in the name of our Lord and Savior Jesus Christ. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழ்ந்தையா உம்மை நோக்கி பார்த்து பாக்கியமான சேவையிதே பாதம் பணிந்தே செய்திடுவேன் பாக்கியமான சேவையிதே பாதம் பணிந்தே செய்திடுவேன் ஆயுள் முடியும் வரை கிறிஸ்தேசு வருகை வரை அந்த மனத்தாண்மை உண்மையும் காத்து ஆண்டவரை சிலுவை மன்னை அனுதினம் சாய்விலை பாடிடுவே சிலுவையின் நிழலில் அனுதினம்
சிலுவையின் நிழலில் மறைவில் என்னை வைத்து நீங்கள் காப்பாற்றுகிறீர். உங்க கிருபைகளின் இரக்கம், உங்க கிருபைகளின் இரக்கம், ஆதினால் நான் என்றும் நன்றாயிருப்பேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் சார்பிலை பாடிடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க. எவ்வித கொடிய அஞ்சே இயேசுவின் சார்ந்து நிற்பேன். எவ்வித கொடிய இடரல்ல மஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பேன். தாவே உங்க இரக்கத்தினாலே இன்றும் இன்றும் என்றும் என்னை நடத்தி, இயேசுவே உங்க இரக்கத்தினாலே இன்றும் என்றும் என்றும் என்னை நடத்தி, உங்க கிருபைகளின் மறைவு, உங்க கிருபைகளின் மறைவு தினமும் தினமும் கண்ணீருவேன். நல்லவர் இசையா எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக துதிப்பேன். நல்லவர் இசையா எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக துதிப்பேன். யாவே செஞ்சவற்ற நான் செய்யும் போது வந்திடும். யாவே செஞ்சவற்ற நான் செய்யும் போது அவரின் நீதலில் வந்திடும். அவரின் கிருபையின் ஐஸ்வர்யம் ஆதினால் என்னை அவர் மூடினார். சிலுவையின் நிழலில் அனுதினம் மதியார். Come on, sing in the Lord. Hallelujah. Praise the Lord. காக்கும் கரங்கள் ஒன்னெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. Come on. பாட பாட கர்த்தருடைய வல்லமை உங்க மேல வரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஓ ஹalleluya. நீ எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் உன்னை எழுப்புகிறார். எல்லா பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறார். The Lord is delivering you from every problems. Oh hallelujah. Just sing hallelujah. Hallelujah. பாடி பாடி அலைகளை நான் deliverance, deliverance, deliverance in the name of Jesus. Deliverance, deliverance, deliverance in the name of Jesus. Protecting hand is upon me, oh Lord. Your protecting hand is upon me, oh Lord. Protecting hand is upon me, oh Lord. It's upon me, oh Lord. It's upon me, oh Lord. I shall be always safe in the arms of the Lord, and He shall protect me. I shall be always safe in the hands of the Lord, and He shall protect me, and He shall cover me. Number where I believe, I believe in Jesus Christ. I believe. Come on, sing, I believe. There's a breakthrough. There's a breakthrough. Hallelujah. ஒரு விடுதலை. நம்புவேன். Oh, hallelujah. So ஜனங்க உரத்த சத்தமாய் கத்தும்போது எரிகோ மதில் விழுந்தது. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும்
இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிரம் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, கலங்கிடாதே. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், whatever might be the problem, just by praise it shall be broken down. Oh, I sing to the Lord with all my heart for the great things what He has done in my life. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. I sing to the Lord. Wonderful God, wonderful God, supernatural God, you are the wonder of my life. Come on. Wonderful God, supernatural God, you are the wonder of my life. I'll praise your name and I'll worship you for the great things what you have done in my life. I'll praise your name and I'll worship you for the great things what you have done to me. நன்றியால் துதி பாடு. Come on. Whoever believes shall be delivered. யாரெல்லாம் நம்புறீங்களோ விடுதலை பெறுவீங்க. Whoever believes the word of God shall be delivered. Wonderful God, supernatural God, you are a wonder to me. Come on, say. Wonderful God, Lord, supernatural God, you are a wonder to me. I'll praise your name and I'll worship you for the great things what you have done to me. I'll praise your name, I'll worship you for the great things what you have done to me. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும், Jericho wall shall come in the front of you. Shouts of joy shall break it down. மகிழ்ச்சியின் சத்தம் அதை கீழே விழ செய்யும். ஓ, உனக்கு முன்பாக இருக்கிறதா? It is standing before you. It shall break. It shall break. It shall break. அது உடையும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, in the name of Jesus Christ. துதித்து பாடிட பாத்திரரே, உங்கவனே சுவர்ணாமதே, துதிகளும் மத்தியில் வாசம் செய்யும், தூயனை நேயமாய் ஸ்தோத்திரிப்போமே. Come on, sing it, Lord. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம், அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். நன்றியால். Let the power of God come upon you in the name of Jesus Christ of Nazareth. இந்த வனாந்திரயாத்திரையால் இன்பரமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திரயாத்திரையால் இன்பரமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் தங்குகையிலும் புகலிடமானதால் சோதரிப்போமே. அற்புதமே, அவன் அற்புதமே, ஆனந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம், அல்லேலூயா.
Hallelujah. Praise the Lord. So there is a definite deliverance in the name of Lord Jesus Christ today. The anointed power of God, the anointing power of God is working on you. இந்நாளிலே நிச்சயமாக தேவனுடைய நாமத்தினால இங்கே விடுதலை உண்டு. ஆண்டவருடைய பலத்த அபிஷேகம் நிறைந்த வல்லமையானது உங்க மேல. நீங்க எங்க இருந்தாலும், எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், உலகத்தின் எந்த பகுதியில இருந்தாலும் உங்க மேல விடுதலை இருக்கிறது. உங்க தோளின் மேல, தோள்பட்டியின் மேல ஆண்டுடைய பிரசன்னத்தை நீங்க உணர்வீர்கள். உங்க சரீரத்திலே ஒரு நடுக்கம் உண்டாகிறது. உங்க சரீரத்துல ஒரு நடுக்கம். உலகத்தின் எந்த மூலையில வேணா நீங்க இருக்கலாம். Shivering with sickness. வியாதியிலே நடுங்கிக் கொண்டிருக்கலாம். Now the Lord is telling, I'm going to touch you. இப்பொழுது தேவன் சொல்கிறார், நான் உன்னை தொட போகிறேன், உன்னை விடுதலை செய்ய போகிறேன், நீ விடுதலை அடைய போகிறாய். In the name of Jesus Christ of Nazareth, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன். அவருடைய வல்லமையை நான் பேசுகிறேன். அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. Be released. Be released. விடுதலை பெற்றுக்கொள். Be released in the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலை பெற்றுக்கொள். Be released. விடுதலை பெற்றுக்கொள். Be released from every demonic evil power which is bringing sickness in your body. உன் சரீரத்திலே வியாதியை கொண்டு வருகிற எல்லா சாத்தானின் வல்லமைகளிலுமிருந்து நீ விடுதலை பெற்றுக்கொள்வாய். And every witchcraft spirit and evil eye now which has come upon you shall be broken to pieces, and you're going to be delivered by the power of God in the name of Jesus. உன் மேல விழுந்த எல்லா தீய கண்களும், சூனியத்தின் ஆவிகளும், மந்திரத்தின் ஆவிகளும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்படுகிறது. Through the power of the Lord and Savior Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினாலே நான் உடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. In the name of Jesus. You have the victory. Hallelujah. In the name of Jesus. In the name of Jesus. Demons will have to flee when I call upon the name of the Lord. In the name of Jesus, Jesus, we have the victory. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. Hallelujah. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee when we stand in the name of Jesus. Tell me who can stand before. In the name of Jesus, Jesus, we have the victory. There is power, power, wonder-working power in the blood, in the blood. There is power, 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 power. Come on, be delivered in the name of Jesus Christ of Nazareth. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இப்பொழுதே விடுதலை Be delivered in the name பெற்றுக்கொள்ளுங்க. of Jesus Christ of Nazareth. விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. Be delivered in the name of Jesus Christ of Nazareth. விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. Consuming fire from the Lord is coming in, breaking every evil power in the name of Jesus. ஆண்டவரிடத்திலிருந்து வருகிற எரிகிற அக்கினியானது எல்லா கட்டுகளையும் உடைத்து போடுகிறது. It will burn every evil power which is working in your body, in your spirit, in the name of Jesus Christ of Nazareth. உங்களுடைய ஆவியிலும் உங்களுடைய சரீரத்திலும் கிரியை செய்கிற எல்லா சாத்தானின் காரியங்களையும் அது எரித்து போடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. If you are not able to stand up and walk, உங்களால ஏஞ்சி நடக்க முடியலனா try to stand up. The power of God is sitting on your leg. நீங்க எந்திரச்சு நிற்க முயற்சி செய்யுங்க. ஆண்டவருடைய வல்லமை உங்களை வந்து தொடுகிறது. The power of God is touching your leg. ஆண்டவருடைய வல்லமை உங்க கால்களை தொடுகிறது. அவருடைய முழங்காலை தொடுகிறது. Your knees, உங்களுடைய முழங்காலை தொடுகிறது. your ankles, உங்களுடைய and your neck, உங்களுடைய கழுத்து, the backbone உங்களுடைய முதுகு தண்டு will be healed by the power of
the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் The சுகம் power of God அடையும். is coming and resting upon you. அவருடைய வல்லமை உங்க மேல வந்து தங்குகிறது. I'm not a magician. நான் இங்க எந்த மந்திரமும் செய்யல. I'm not saying anything. நான் வேற எதையும் நான் I'm சொல்லல. speaking the name of our Lord and Savior Jesus Christ, what He has made me to speak. அவர் என்னை பேச வைக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் பேசுகிறேன். The man who walked in Galilee கலிலேயா கடல் ஓரத்திலே நடந்த தேவன் gave us the authority to speak like Him and talk like Him and heal like Him. அவரை போல நடக்கவும், அவரை போல பேசவும், அவரை போல சுகமளிக்கிற அதிகாரத்தை எனக்கு Because கொடுத்திருக்கிறார். He took the authority ஏன்னா அவரே எல்லா அதிகாரத்தையும் எடுத்துக்கொண்டார். and He gave to us. அதை நமக்கு கொடுத்தார். If I know how to use it, I can use it in the name of Jesus Christ of Nazareth. அதை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நான் கற்றிருப்பேன் என்றால் I அதை நான் don't have power பயன்படுத்துவேன். in my name. என் நாமத்தில் எந்த வல்லமையும் இல்லை. I only have the power in the name of Jesus Christ of Nazareth, நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் who மட்டும்தான் வல்லமை died இருக்கிறது. for you, and He died for you, and He saved you by His blood. உங்களுக்காக அவர் மரித்து, உங்களை அவருடைய ரத்தத்தை வைத்து உங்களை அவர் ரட்சித்திருக்கிறார். The blood that sets me free. Hallelujah. I feel the heavenly presence of God upon my body. Come on, say. Hallelujah. Come on, say what I say. I feel the heavenly presence of God in my body. என் சரீரத்திலே ஆண்டவருடைய பரலோகத்தின் வல்லமையை நான் உணர்கிறேன். Do you also feel the power of God which is upon you? உங்க மேல இருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் வல்லமை உங்களால You உணர might be முடிகிறதா? here or you might be in the corner of the other place in the earth. நீங்க இங்க இருக்கலாம், இல்ல உலகத்தின் எந்த மூலையில வேணாலும் You இருக்கலாம். might be in an island ஒரு தீவுல நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம், or you might be the other edge. இல்ல அடுத்த மூலையில நீங்க உட்கார்ந்து இருக்கலாம். But the word of God is coming to you, my dear friend. ஆனா அவனுடைய வார்த்தை உமக்கு நேராக வருகிறது. My என்னுடைய dear brother, அன்பான my dear sister. என்னுடைய அன்பான சகோதரி, என்னுடைய The அன்பான word is coming and சகோதரனே, touching you. இந்த வார்த்தை உன்னை வந்து தொடுகிறது. The word of God is coming and touching you. அவனுடைய வார்த்தை உன்னை வந்து தொடுகிறது. Be delivered. விடுதலை பெற்றுக்கொள். I speak the authority which has been given to me in the name of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை வைத்து நான் பேசுகிறேன். Healing does not take place through a person. சுகமானது எந்த ஒரு மனுஷனால வருகிற காரியம் அல்ல. It comes from the Lord God Almighty. அது சர்வ வல்லவராகிய தேவனிடத்திலிருந்து Because வருகிறது. He is the God, He is the Savior, He is the healer. ஏனென்றால் அவரே தேவன், அவரே ரட்சகர், அவரே சுகப்படுத்துகிற தேவன். No man can be called a healer. எந்த ஒரு மனுஷனையும் சுகமாக்குறவர் என்று நம்ம கூப்பிட முடியாது. Only one person who can be called the healer is Jesus Christ of Nazareth. சுகமளிக்கிறவர் என்று கூப்பிடுற ஒரே தேவன் நம்மளுடைய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. He made the blind to see, குருடரை பார்க்கும்படி வைத்தார், the deaf to hear. காதில்லாதவர்களை கேட்கும்படி வைத்தார். Oh, hallelujah. The people who were not able to walk, they walked. நடக்க முடியாதவங்களை நடக்கும்படி செய்தார். Now the same power is working upon you. இப்பொழுது அதே வல்லமை உங்க The மேல Lord கிரியை wants you செய்கிறது. to say, I believe. ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது நான் If விசுவாசிக்கிறேன் you என்று say, நீங்க I சொல்ல believe, வேண்டும். the power of God will come from above, not from me. நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்க சொல்லும்போது என்னிடத்துல இருந்து வல்லமை வராது, பரலோகத்துல இருந்து வல்லமை வரும். Healing from Him அவரிடத்துல இருந்து சுகம், who saved your soul உன் ஆத்மாவை from ரட்சித்தவரிடத்துல sickness, இருந்து, from dirty problems. எல்லா விதமான பிரச்சனைகளிலும் இருந்து, வியாதியில இருந்து உன் ஆத்மாவை விலக்கி அசுத்தங்களிலிருந்து உன்னை விடுவித்த காத்து தேவன். Be delivered. விடுதலை பெற்றுக்கொள். பயங்கரமான புயலில் கொடிய அலைகள் மத்தியில் இதுவரை காத்து என்னை நடத்தின என் தேவன் இன்று உன்னையும் காப்பாற்றுவார். இதுவரை என்னை காத்து என்னை வழி நடத்தின தேவன் இன்று உன்னை காப்பாற்றுவார்.
ஞான பாடல்களின் மூலமாய் நான் கர்த்தரை குறித்து பாடுவேன். அவர் ஆவி எனக்குள் இருப்பதினால் நானும் ஞான பாடல்களை பாடிடுவேன். அவர் ஆவி எனக்குள் இருப்பதினால் நானும் ஞான பாடல்களை பாடிடுவேன். அற்புத மழை உன்மேல் பொழிகிறது, உன் சரீரத்தை அது தொடுகிறது. குளிர்ந்த காற்றை போல உன் சிரசின் மேல் இறங்கி சரீரத்திற்குள் பரவுகிறது. குளிர்ந்த காற்று போல உன்மேல் இறங்கி சரீரத்துக்குள் பரவுகிறது. உலகத்திலே காற்றுகள் உண்டு, ஆனால் அது என்னை மேலே மாத்திரம் தொடும். ஆனால் கர்த்தரின் காற்று எனக்குள் சென்று எனக்கு குளிர்ச்சியை உண்டாக்கிடுவே. ஆனால் கர்த்தரின் காற்று என் சரீரத்துக்குள் சென்று என்னை சுகமாக்குகிறது. நான் முற்றிலும் விடுதலை பெற்றேன். நான் சொன்னால் அது எனக்கு நடந்திடும். என்னை பார்த்து இதை குறித்து நீ சொல் என்று சொன்னார் அவர், அதனால் நான் இன்று சொல்கிறேன். You shall be delivered today by the power of the Holy Spirit. The Lord is saying to you, you are delivered from every problem what you're facing today. The Lord is saying to you today that you've been delivered from everything. Your God, your Lord has delivered you from every single problem, and the power of God shall rest upon you, and you shall multiply from now. And the power of God shall come upon you from now, and you shall multiply from today. பூமியில் உங்களைப் போல என்னை நேசிக்கும் வேலண்டைன் இல்ல. நீங்க தானே என்னோட இரட்சகரின் தேவன், நீங்க தான் என் ஆண்டவர். Hallelujah. Deliverance anointing. Come on, say deliverance anointing. விடுதலையின் அபிஷேகம், விடுதலையின் அபிஷேகம். Come on, say விடுதலையின் அபிஷேகம், deliverance anointing. விடுதலையின் அபிஷேகம். If you want to be delivered, உங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும், call upon the name of the Lord. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுங்க. God is good and mercy endureth forever. அவர்கிட்ட சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. The Lord is good and his mercy endureth forever. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை And you shall be delivered. அப்பொழுது நீங்க விடுதலை The power of God அடைவீர்கள். shall come and touch you. அவருடைய வல்லமை உங்களை வந்து தொடும். And he heal you. அவர் உங்களை By சுகப்படுத்துவார். his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நாம் By சுகமானோம். his stripes we are healed. அவருடைய தழும்புகளால் நான் By his stripes சுகமானேன். you are healed. Now say I'm healed. இப்பொழுது நான் சுகமானேன் என்று சொல்லுங்க. You are healed. அப்பொழுது நீங்க சுகமானீங்க. Come on, say I'm healed. நான் சுகமானேன். I'm healed. நான் சுகமானேன். The power of God touched me. அவருடைய வல்லமை என்னை வந்து தொட்டது. He healed me. அவர் என்னை சுகமாக்கினார். Oh. வானத்தின் கீழே பூமி மேலே வானவரேசு நாமமல்லால் ரட்சிப்படைய வழியில்லையே. ரட்சகரேசு வலியவரே வருவாய் தருணமிது.
இயேசுவண்டை வாழ்நாளை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அலைக்கிறாரே அந்த ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அலைக்கிறாரே அந்த ஆண்டவர் இயேசுவண்டை. ஹல்லேலூயா.